Good morning students. Today we are going to see the same exercise 2.4, 5 marks sums only. Now question number 4. We same exercise 5 marks பார்த்திருக்கோம் in the last class, and that is the continuation. One of the two digits of a two-digit number. One of the two digits of a two-digit number is 3 times the other digit. If you interchange the digits of this number and add the resulting number to the original number, you get 88. What is the original number? So listen, one of the two digits of a two-digit number is 3 times the other digit. So two-digit number இருக்குது. One of the two digits of a two-digit number is 3 times the other number. Two-digit numberல another number மாதிரி 3 times இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, if you interchange the digits, அந்த digit two-digit numberனா அந்த two-digit interchange பண்ணும்போது லாஸ்ட் சம் பார்த்தோம் இல்லையா, interchange பண்ணுறது சேம் அதே மாதிரி interchange the digits of this number and add the resulting number to the original number, you get 88. அந்த டூ டிஜிட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு கிடைக்கிற நம்பரை அந்த இனிஷியலாக நம்ம எடுத்துக்கிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் சேம் 27 சொல்கிறேன், 27 இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது we get 72. இந்த 27 72 என்ன பண்ண சொல்கிறாங்க, ஆட் பண்ண சொல்கிறாங்க. அப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னீங்கன்னா we get the you get 88 அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. வாட் இஸ் த ஒரிஜினல் நம்பர் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி திஸ் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு டூ டிஜிட் நம்பர் எடுக்கிறோம், அதோட இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம், அந்த டூ நம்பர்ஸையும் ஆட் பண்ணும்போது we get 88 அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் த ஒரிஜினல் நம்பர்ன்றது கொஷின் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ we will find out that. ஸோ let the இப்போ நம்ம வந்து டூ டிஜிட் நம்பர்னும் போது அந்த லாஸ்ட்டில் நம்ம எடுத்துக்கிட்ட மாதிரி யூனிட் பிளேஸ் வேல்யூ எடுக்கணும், டென்ஸ் பிளேஸ் வேல்யூ எடுக்கணும். ஓகேவா? ரெண்டுமே எடுத்து நம்ம பார்க்கணும். ஸோ let the digit at units place be xன்னு எடுத்துக்கிறோம். this is in rough column, இது வேண்டாம். ஸோ யூனிட் பிளேஸ் வேல்யூ வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அந்த டென்ஸ் பிளேஸ் வேல்யூ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 times. See, one of the two digit of a two digit number is 3 times the other digit. 3 times the other digit சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன் யூனிட் பிளேஸ் நம்பர் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். ஸோ வாட் இஸ் த அதர் நம்பர்? 3xஆக இருக்கும் இல்லையா? ஸோ த டென்ஸ் பிளேஸ், த டிஜிட் அட் டென்ஸ் பிளேஸ், digit at tens place is equal to 3x. Okay, unit place value x ன்னு எடுத்துக்கிறோம், tens place value is 3x. next the given number, அப்போ 2 digit வந்து இதுலேருந்து நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். therefore the given number is, so tens place இப்போ பார்த்தீங்கன்னா this is in 27ல பார்த்தீங்கன்னா this is ones place value, 2 is in tens place. ஸோ அதே மாதிரி லாஸ்ட் சம்ஸோட சேம் மாடல் அதே மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணி எழுதணும் அப்படின்னா ஸோ 10 into 3x plus x. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அ டூ டிஜிட் நம்பர். 10ன்றது டென்ஸ் பிளேஸ்ன்றதுனால 10 into 3x எழுதுகிறோம்.
plus 1's place value is x அப்படின்றனால plus x ன்னு ரைட் பண்ணியிருக்கோம். ஓகே, is equal to இதை இப்போ சால்வ் பண்ணோம்னா what we get 10 3s are 30, 30x plus x, 30x plus 6 என்ன வரும் 31x. ஓகேவா? தென் ஆஃப்டர் இன்டர்சேஞ்சிங் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க, இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் இன்டர்சேஞ்சிங் அது என்ன ஆகுது அப்படின்றது பார்த்தோம்னா ஆஃப்டர் interchanging the digits we get a new number இல்லையா? Get a new number. So now see அப்போ என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா இங்கே 3x பிளேஸில் என்ன ஆகும் 3x வந்துடும், 3x பிளேஸில் x வந்துடுது. ஓகே, அதுதான் வந்து நம்ம இப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணுறது. ஸோ அப்போ 10 into x plus 3x is equal to 10 into x is 10x plus 3x is equal to 10x plus 3x is 13x. ஓகே, ஸோ அக்கார்டிங் டு த கொஷின் இப்போ கொஷின் ஃபார்மேட்டுக்கு வரோம். அவங்க நம்ம கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட் படி நம்ம இப்போ அரேஞ்ச் பண்ண போகிறோம். அக்கார்டிங் டு த கொஷின் சரி, அவங்க கொஷினில் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் யூ இன்டர்சேஞ்ச் த டிஜிட்ஸ் of this number and add the resulting to the original number you get 88. So what are the numbers we get? See, இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது we get 31x, அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது 13x கிடச்சி. தீஸ் ஆர் த டூ ஈக்குவேஷன்ஸ். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த டூவையும் ஆட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நான் 31x plus 13x 31x plus 13x is equal to 88. அதை ஆட் பண்ணும்போது you get the value of 88 அப்படின்னு சொல்கிறாங்க. Now we will solve this. Okay, இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா we get the value of x. 31 plus 13. So 3 plus 1 is 4. 44x is equal to 88. We will find the value of x. அப்போ find the value of xன்றதுக்கு எக்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த 44 மல்டிப்ளேயில் இருக்குது. அப்போ அது அங்கே வரும்போது டிவைட் ஆகுது. அப்போ x equal to 88 divided by 44. In 44 table 2 times 88. Okay, அப்போ x value is 2. So what is x நம்ம எடுத்தோம், xன்றது என்னது யூனிட்ஸ் பிளேஸ் வேல்யூ. யூனிட்ஸ் பிளேஸ் வேல்யூ xன்னு எடுத்திருக்கோம். அப்போ xன்றது என்னதுன்னா 2. அப்போ டென்ஸ் பிளேஸில் என்ன வேல்யூ வரும் அப்படின்றது பார்க்கணும். 3x இருக்குது. அப்போ 3 into 2 3 2s are 6. ஸோ யூனிட் பிளேஸ் வேல்யூ நமக்கு வந்து என்ன கிடைச்சது அப்படின்னா 2ன்றது கிடைச்சது. ஓகே, ஸோ யூனிட் பிளேஸ் வந்து 2ன்னு எடுத்துட்டோம். ரைட், இப்போ எக்ஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 2ன்றது கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ எக்ஸ்ன்றது என்ன அப்படின்னா தட் இஸ் யூனிட் பிளேஸ். நவ் ரைட் 3x. 3xன்றது டென்ஸ் பிளேஸ் இல்லையா? அப்போ 3 into 2 is equal to 3 2s are 6. Now unit place value is equal to 2. Tens place value என்ன find out பண்ணோம்? Tens place value is equal to 6. So what is the required number? The required number is unit place is 262. Okay, next one more question. அதோட ரிவர்ஸ் கேட்குறாங்களே, what is the original number? 62 இருக்கலாம், otherwise என்னவா இருக்கலாம் 26. Okay, so this is the sum. அந்த 2 digit நம்பர்னு கேட்குறதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 2 digit நம்பரில் ஒன் ஆஃப் த 2 digit is நம்பர் இஸ் 3 times other. this is the statement. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து what is the unit place value and then tens place value அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ண அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் படி எழுதி சால்வ் பண்ணும்போது இன்டர்சேஞ்ச் பண்ணோம். அதுக்கப்புறம் 2 ஈக்குவேஷனை ஆட் பண்ண சொன்னாங்க. லாஸ்ட் சம் நம்ம பார்த்ததில் வந்து டிஃப்ரென்ஸ்னு கொடுத்தாங்க, அதனால் சப்ராக்ட் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்ததில் வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதனால் ஆட் பண்ணி சால்வ் பண்ணோம்னா எக்ஸ் வேல்யூ நமக்கு கிடைச்சது வந்து எக்ஸ் வேல்யூ இஸ் 2 அப்படின்றது வந்து கிடைச்சிது. ஸோ இந்த எக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணி 3x ஃபைண்ட் அவுட் பண்ணோம், தட் இஸ் 6. 3x ஃபைண்ட் அவுட் பண்ணதில் இப்போ யூனிட் பிளேஸ் வேல்யூ வந்து 2ஆக இருக்குது, டென்ஸ் பிளேஸ் வேல்யூ 6ஆக இருக்குது. அப்போ ரெக்வயர்ட் நம்பர் என்னவாக இருக்குன்னா 62, அதர்வைஸ் 26ன்றது வந்து நமக்கு கிடைக்குது. ஓகே, this is the one sum. Next another one sum is that is question number 10. ஸோ இது சம்ஸ் ஃபினிஷ் பண்ண பிறகு எஸ்டர்டே ஹோம்ஒர்க் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஏமன்ஸ் ஏஜ்
Yemen's age is 3 times his son's age. 10 years ago, he was 5 times his son's age. Son's age. Find the present ages. See question பாருங்க. Yemen's age is 3 times his son's age. சன்னோட ஏஜ் என்னவா இருக்கோ அது மாதிரி 3 times இருக்குது அவங்க ஏமன்ஸ்ன்றது அவங்க ஃபாதரோட ஏஜ். ஓகே, 10 years ago he was 5 times his son's age. இப்போ ப்ரெசண்ட்டாக சன்னுக்கு என்ன ஏஜோ அது மாதிரி 3 times வந்து ஃபாதருக்கு இருக்குது. ஆனால் 10 years பிஃபோர் எப்படி இருக்குன்னா சன்னோட ஏஜ் மாதிரி ஃபாதருக்கு வந்து 5 times வந்து இருந்திருக்கு. 5 times ஏஜ் சன்னோட ஏஜ் மாதிரி 5 times இருந்திருக்காங்க. ஃபைண்ட் த ப்ரெசன்ட் ஏஜ். இப்போ ப்ரெசண்ட்டாக அவங்க 2 பேரோட ஏஜ் என்ன அப்படின்றது வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெசண்ட்டுன்றதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ let the present age of Yemen's son. Let the present age நமக்கு என்னென்ன தெரியாது. அதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். எப்போவுமே ஏஜ் ஆஃப் Yemen's son be x years. ஏஜ்ன்றதுனால இயர்ஸ்ன்றதை வந்து மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா, ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் Yemen's son என்ன எடுக்கிறோன்னா எக்ஸ் இயர்ஸ்ன்றது எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னீங்கன்னா அவரோட அப்போ ஃபாதருக்கு என்ன லிங்க் கொடுத்துருந்தாங்க நமக்கிற கொஷினில் 3 times ஹிஸ் சன் ஏஜ்னு கொடுத்தாங்களா ஏமனோட ஏஜ். இப்போ ரைட், ஏமன் ஏஜ் என்னவாக இருக்கும்? இந்த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஏமன், என்னவாக இருக்கும்? அவரோட ஏஜ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 3 times. அப்போ 3x. ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் சன்னுக்கு என்ன இருக்குதுன்னா எக்ஸ் இயர்ஸ் இருக்குது, ஃபாதருக்கு வந்து 3x இயர்ஸ்ன்றது இருக்குது ப்ரெசண்ட்டாக. நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை நம்மக்கிட்ட என்ன சொன்னாங்க? 10 years ago. அப்போ 10 years ago அப்படின்னிங்கன்னா பிஃபோரா? ஓகேவா, அப்போ 10 yearsனால் ஏஜ் ஆட் பண்ணுவோமா சப்ராக்ட் பண்ணுவோமா? நம்ம we should subtract. ஆஃப்டர் அப்படின்னிங்கன்னா ஆட் பண்ணுவோம், ஏஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு போகும். 10 years பிஃபோர் அப்படின்னும் போது ஏஜ் வந்து என்னவாக இருக்கும்? கம்மியாக இருக்கும். ஓகேவா, ஸோ தட் we have to subtract. இப்போ சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னிங்கன்னா ஏமன் சன் ஏஜ் என்னவாக இருக்குது பாருங்கள். 10 years ago ஏமன் சன்ஸ் ஏஜ் அவருக்கு என்னவாக இருக்குது? இப்போ வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கோம் ஏமனோட ஏஜ். அப்போ 10 years முன்னாடி என்னவாக இருக்கும்? ஓகே, எக்ஸ் மைனஸ் 10 years. ஓகே, தென் அப்போ ஏமனோட ஏஜ் என்னவாக இருக்கும்? ஏமன்ஸ் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு இப்போ அவருக்கு என்னவாக இருக்குது? 3x மைனஸ் 3xன்றது எடுத்துருக்கோம் இல்லையா? அவருக்கு நவ் ஹிஸ் ஏஜ் இஸ் 3x. அப்போ பிஃபோர் 10 yearsனால் 3x மைனஸ் 10 years. கிளியர்? ஸோ ப்ரெசன்டேஜ் சன்னுக்கு வந்து எக்ஸ் இயர்ஸாக இருக்குது, ஃபாதருக்கு 3xஆக இருக்குது. அப்போ 10 years எகோ போகும்போது எக்ஸ் மைனஸ் 10, சன்னோட ஏஜ் எக்ஸ் மைனஸ் 10, ஃபாதரோட ஏஜ் 3x மைனஸ் 10ன்னு வருது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அடுத்து நம்மக்கிட்ட என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அடுத்த ஸ்டேட்மெண்ட் படி அக்கார்டிங் டு த கொஷின், according to the question, according to the question நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொஷினில் வந்து 10 years ago he was 5 times his son's age. 10 yearsக்கு முன்னாடி அவரோட ஏஜ் எப்படி இருக்குன்னா அவங்க சன்னோட ஏஜ் மாதிரி 5 times. அப்போ 10 years முன்னாடி அவரோட ஏஜ் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா 3x மைனஸ் 10. ஓகே, 3x minus 10 is equal to 5 times of his son age. 5 into son age என்ன இருக்குது? x minus 10. Okay, 10 years ago Yemen's age 3x minus 10. அப்போ equal to 5 into x minus 10. இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னீங்கன்னா see
இந்த 5 இன்ட்டு மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லைங்களா, வெளில இருக்கட்டும் அதே தான். 5x minus 5 into 10 is 50. 3x minus 10 is equal to 5x minus 50. So constant right side வருது, variable left hand side வருது. So 3x is equal to, first constant எடுத்துன்னு போகிறேன், 5x minus 50, இந்த minus 10 right hand side வந்ததுன்னா plus 10 ஆகிடுது. ஓகே, next step இந்த 5x left hand side வருது. அப்போ 3x minus 5x is equal to, ஏற்கனவே இங்கே minus 50 இருக்குது, plus 10. See here, இங்கே சிம்பிள் எதுவுமே இல்லை, அப்போ ப்ளஸ்ன்ற மீனிங். இப்போ ப்ளஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்ததுன்னா minus 5x. ஓகே, 3x minus 5x is 2x. 5ல் 3 போயிடுச்சுன்னா 2. Greater number is 5, அதோட சிம்பிள் minus. So minus 2x is equal to minus 50 plus 10, that is 40. Symbol is minus. So both symbols are same அப்படின்றதுனால அதை வந்து நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம், கேன்சல் பண்ணணும். Now 2x is equal to 40 அப்படின்றது வந்து நமக்கு இருக்குது. What is the value of x அப்படின்னீங்கன்னா இது வந்து டிவைட் பண்ணுவோம் இல்லையா, டிவைடட் பை 2. அப்போ 2x by 2, ஏன்னா அப்போ தான் அந்த 2 கேன்சல் ஆகும். 40 divided by 2. So 2 cancel. Now x is equal to 1 2 is 2, 20 times 40. So x value is 20. What is x ன்னு நம்ம எடுத்துருக்கோம்? x value, xன்றது யாருன்னா ஏமன் சன் ஏஜ். ஓகே, x is ஏமன் சன் ஏஜ். ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஏமன் ஏஜ் என்ன எடுத்தோம்? 3xன்றது எடுத்துருக்கோம். அப்போ 3 into 20 is equal to what? 60. அப்போ xன்றது ஏமன் ஏஜ், 3xன்றது xன்றது ஏமன் சன்ஸ் ஏஜ், 3x தான் ஏமன் ஏஜ். அப்போ சன்னுக்கு 20 years, ஃபாதருக்கு 60 years. ஓகே, ரைட் ஹியர் ஏமன்ஸ் ஏஜஸ். அவங்க என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் தர் ப்ரெசன்ட் ஏஜஸ். இப்போ ரெண்டு பேருக்குமே ப்ரெசன்ட் ஏஜ் என்ன அப்படின்றது ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஏமன்ஸ் ப்ரெசன்ட் ஏஜ் is equal to 60 years. ஏமன்ஸ் ப்ரெசன்ட் ஏஜ் is 60 years. அப்புறம் அவங்களோட சன், ஏமன்ஸ் சன்ஸ் ஏஜ், சன்ஸ் ஏஜ் is equal to 20 years. clear? ஸோ திரும்ப சொல்கிறோம், ஃபஸ்ட்டு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா ஏமன்ஸ் ஏஜ் இஸ் 3 times his son's ஏஜ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏமன் ஏஜ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், 3 times his son ஏஜ் அவங்க ஃபாதர்ன்றதுனால 3xன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 10 years ago he was 5 times his son's ஏஜ். அப்போ 10 years முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். 10 years பிஃபோர் வந்து x minus 10 இருக்கும் ஏமனுக்கு, அவங்க ஃபாதருக்கு வந்து ஏமன்ஸ் ஏஜ் வந்து 3x minus 10 இருக்குது. ஓகேவா? அக்கார்டிங் டு த கொஷின் என்ன கொடுத்தாங்க அப்படின்னீங்கன்னா 10 years ago ஏமன்ஸ் ஏஜ் வாஸ் 5 times his son's ஏஜ். ஸோ அப்போ ஏமன்ஸ் ஏஜ் இது 5 times his son ஏஜ் எழுதி இதை எடுத்து சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணி we find the value of x is 20. ஸோ 3x அப்படின்றது ஏமன்ஸ் ஏஜ்ன்றதுனால 3 into 20 is 16 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏமன்ஸ் ப்ரெசன்ட் ஏஜ் இஸ் 60 years, ஏமன்ஸ் சன்ஸ் ஏஜ் இஸ் 20 years. ஓகே, ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்துருக்க வந்து 2 sums பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸ்லையும் சேம் 5 marks தான் பார்த்தோம். தட்ஸ் ஆல் 5 marks ஓவர். ஒன் மோர் சம் இஸ் ஃபார் யுவர் ஹோம்ஒர்க். கொஷின் நம்பர், தட் இஸ் கொஷின் நம்பர் 9. It is question number 9. A grandfather is 10 times. A grandfather is 10 times older than his granddaughter. He is also 54 years older than her. Find their present ages. See the question. Grandfather is 10 times older than his granddaughter. அப்போ granddaughter-ஓட ஏஜ் 10 எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். granddaughter ஏஜ் இஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிங்கன்னா grandfather-ஓட ஏஜ் என்னவா இருக்குது அப்படின்னா 10 times older than, அப்போ 10x அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ grandfather ஏஜ் வந்து 10xன்னு எடுத்துக்கோம், டாட்டரோட ஏஜ் வந்து x yearsன்னு எடுத்துக்கோம்.
அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஹீ இஸ் ஆல்சோ 54 இயர்ஸ் ஓல்டர் தேன் ஹேர். அந்த கிராண்ட் டாட்டரை விட 54 இயர்ஸ் ஓல்டராக இருக்கிறாங்க அந்த கிராண்ட் ஃபாதர். ஓகேவா? ஸோ அனதர் ஒன் ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கிராண்ட் ஃபாதருக்கும் டாட்டருக்கும் என்ன ரிலேஷன்னா 10 இயர்ஸ் அப்படி. கிராண்ட் ஃபாதரோட ப்ரெசன்ட் ஏஜ் வந்து அக்கார்டிங் டு த கொஷின் வந்து 10x வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் 10 டைம்ஸ்ன்னு கொடுத்தனால அடுத்து ஹீ இஸ் ஆல்சோ 54 இயர்ஸ் ஓல்டர் தேன் ஹேர். 54 இயர்ஸ் ஓல்டர் தேன் ஹேர்னால் அப்போ 54 + x. அந்த டாட்டரோட கிராண்ட் டாட்டரோட ஏஜ் வந்து எக்ஸ் அப்படின்னீங்கன்னா அவர் வந்து 54+. இப்போ இதை ஈக்குவல் பண்ணி சால்வ் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா யூ கெட் த ஆன்சர். ஸோ எக்ஸ் + 54, ஏன்னா அந்த கிராண்ட் டாட்டரை விட 54 இயர்ஸ் ஓல்டராக இருக்கார், அதிகமாக இருக்கார். ஸோ எக்ஸ் + 54. அனதர் ஒன் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10 டைம்ஸ் ஓல்டர் தென் கிராண்ட் டாட்டர் அப்படின்ட்டாங்க. ஸோ அது போத் ஆர் ஈக்குவல் அப்படின்னு எடுத்துகிட்டு சால்வ் பண்ணிங்க அப்படின்னா யூ கெட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். எக்ஸுன்றது நம்ம என்ன எடுத்துருக்கோம், கிராண்ட் டாட்டரோட ஏஜ்னு எடுத்துருக்குறோம். ஸோ அதுலேருந்து லிங்க் பண்ணி கிராண்ட் ஃபாதரோட ஏஜ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, தட் இஸ் யுவர் homework sum. Do the homework sum in your homework note. ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணால் தான் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் ஹோம்ஒர்க் சம். காப்பி பண்ணிக்கோங்க ஹோம்ஒர்க் நோட்டில். ஹோம்ஒர்க் சம் எல்லாத்தையுமே வந்து ஹோம்ஒர்க் நோட்டில் கம்ப்ளீட் பண்ணி வைங்க. டேட் போட்டு ஒரு டெய்லி என்ன டேட்டில் அந்த ஹோம்ஒர்க்ஸ் கொடுத்துருக்கோமோ அந்த டேட் போட்டு ஃபினிஷ் பண்ணி வைங்க. ஸ்கூல் ரீஓப்பன் ஆனோன்னா நீ சப்மிட் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.